2 மாநில மாநாடுகளை நடத்தி மக்கள் மன்றத்தில் வீறு கொண்டு எழுச்சி பெற்றிருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் இன்றைக்கு தனது சுற்றுப்பயணத்தை கேராவானிலிருந்து தொடர்கிறார். கிட்டத்தட்ட 22 நாள் பயணம் என்றே நான் கருதுகிறேன். தொடர்ச்சியாக 34 மாவட்டங்களையும் வலைவீசி அடித்து துவம்சம் செய்வதற்கு தயாராகிவிட்டார். ஒரு தொகுதிக்கு 3 இடங்கள் என்கிற முறையில் தனது சுற்றுப்பயணத்தை ஒரே நாளையில் 3 தொகுதியை உள்ளடக்கிய பகுதிகளில் அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். ஆக ஒரு மாவட்டத்தில் 6 தொகுதிகள் ஒரே நாளில் முடிப்பதற்கு காலையிலும் மாலையிலும் பிரச்சார திட்டத்தை முடிப்பதற்கு திட்டம் திட்டுகிறார். இன்னைக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழக வெற்றிக் கழகத்தை திரும்பி பார்க்கிறது. செங்கோட்டையன் இந்த பக்கம் வந்துருவாரா, ஓபிஎஸும் வந்துருவாரா, சசிகலா வந்துருவாங்களா, டிடிவி தினகரன் கூட்டணி பேசிட்டாரா என்று அரசியல் வியூகங்கள் வழிவகுத்து கொண்டிருக்கிற சூழல். முதல் கட்ட பயணம்னா ஒரு குறைஞ்ச மாவட்டங்களை மட்டும் டார்கெட் பண்ணி அந்த தொகுதிகளில் கேம்பெயின் பண்ணுறோம். டிடிவி தினகரனே உள்ள வர்றாருன்னு சொன்னால் முக்கியமான துறை அமைச்சர் பதவி கொடுப்போம். முதலமைச்சருக்கு வாய்ப்பே இல்லை. விஜய் அவர்கள் 2 தொகுதியை குறிவைத்திருக்கிறார். இன்னும் ஆண்டிமடம் தொகுதியிலே அவர் களமிறங்க போவதாக ஒரு செய்தி. இன்னொன்று தன்னுடைய சொந்த ஊரான ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. புலிகள் வந்தோன்னு அணில்கள்லாம் ஓடி வச்சுன்னு சொல்கிறாப்புல. புராண இதிகாசங்களின்படி அணில் ராமருக்கு எவ்வாறு உதவி செய்ததையும் பேசிதான் ஆகும். ஏன்னா நம்புதில் அந்த உலகம். நீங்கள் அணில்ட்டீங்க, உங்களை ஆம கொஞ்சம் சொல்லிட்டாங்க. இன்றைக்கு விஜயனுடைய பயணம் என்பது பனையூர் கதவுகள் எல்லோருக்கும் சாத்தப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேர் அதிமுக பிரிந்து சென்று நடுநிலையோடு இருக்கக்கூடியவர்கள் கூட தாவேகாவுடைய கதவை தட்டி இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அந்த கதவு திறந்தபாடில்லை என்றால் துல்லியமாக, நிதானமாக, வெறித்தனமாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு தனது சுற்றுப்பயணத்தை தொடர்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் தேசியவாதி திரு முகிலன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். செப்டம்பர் 13 தமிழக வெற்றிக் கழகத்தின் சுற்றுப்பயணம் தொடங்க போவதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த சுற்றுப்பயணம் தமிழக அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? செப்டம்பர் மாதம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க மாதமாக கருதப்படுகிறது. பெருந்தகை பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் செப்டம்பர் 15, தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் 17. அன்றைக்குத்தான் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடியும் பிறந்த நாள் என்றே நான் கருதுகிறேன். செப்டம்பர் 13 தமிழகம் புதிய ஒரு அரசியல் மாற்றத்தை 2011களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஸ்ரீரங்கம் என்கிற திருச்சி மாநகரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கிற தொகுதியில் இன்று வெற்றி கண்டார். அந்த ஸ்ரீரங்கம் தொகுதியிலிருந்து தன்னுடைய பிரச்சார பயணத்தை 2 மாநில மாநாடுகளை நடத்தி மக்கள் மன்றத்தில் வீறு கொண்டு எழுச்சி பெற்றிருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் இன்றைக்கு தனது சுற்றுப்பயணத்தை கேராவானிலிருந்து தொடர்கிறார். மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் புஷி ஆனந்த் அவர்களும் தேர்தல் பிரிவு மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் ஆதவர்ச்சனா அவர்களும் கலந்து பேசி அந்த வரைவு திட்டத்தை உருவாக்கிவிட்டார்கள். கிட்டத்தட்ட 22 நாள் பயணம் என்றே நான் கருதுகிறேன். தொடர்ச்சியாக 34 மாவட்டங்களையும் வலைவீசி அடித்து துவம்சம் செய்வதற்கு தயாராகிவிட்டார் அண்ணன் விஜய். செல்லும் இடமெல்லாம் மக்கள் ஆர்வரிக்க காத்திருக்கிற அந்த காலத்தை நம் கோடிக்கண்கள் பார்த்து கண்குலுங்க இருக்கிறது. அண்ணன் விஜய் எந்த காவிரியில், விஜய் அவர்கள் எந்த திருமறை மாவட்டமாக இருக்கிற திருச்சிராப்பள்ளியில், பெரும்படுகார் கட்டியாண்ட மண்ணாக இருக்கிற திருச்சியை மையமாக கொண்டு தனது பிரச்சார பணத்தை தொடங்குகிறார் என்றால் வரலாறு அறிந்துதான் களத்தில் குதிக்கிறார். முதல்ல தென் மாவட்ட பக்கம் அப்படியே சுற்றுப்பயணம் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு மண்டலம் 4 மண்டலமாக மொத்தம் பிரிக்கப்பட்டு சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்கிறார். ஆயிரக்கணக்கான கார்கள் பவனி வர இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். ஆனால் இதில் மிகப்பெரிய தலைவலியே காவல்துறைக்கு தான். மிகப்பெரிய சவால் இருக்கிறது. ஒரு தொகுதிக்கு 3 இடங்கள் என்கிற முறையில் தனது சுற்றுப்பயணத்தை ஒரே நாளையில் 3 தொகுதியை உள்ளடக்கிய பகுதிகளில் அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். ஆக ஒரு மாவட்டத்தில் 6 தொகுதிகள், ஒரு மாவட்டத்திற்கு கிட்டத்தட்ட ஒரே நாளில் முடிப்பதற்கு காலையிலும் மாலையிலும் பிரச்சார திட்டத்தை முடிப்பதற்கு திட்டம் திட்டுகிறார்கள்.
34 மாவட்டத்தை 22 நாட்களுக்குள் முடித்தாக வேண்டும். தீவிரமான களப்பணி. பெரிய மாவட்டங்களை 3ஆக பிரித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய தொகுதியாக இருக்கிற மதுரவாயல் தொகுதி தான் மக்கள் தொகையில் கூடுதலான தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற பெரிய தொகுதிகளை 2ஆக பிரித்து அங்கே களமாடுவதற்கும். இப்போ ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட 3 ஒன்றியங்கள் வரும். ஒரு தொகுதிக்கு 3 தொகுதிக்கு 9 ஒன்றியங்கள். இந்த 9 ஒன்றியங்களை உள்ளடக்கிய மையப்பகுதி அது. ஓகே, அப்படித்தானே இன்றைக்கி வரைவு திட்டத்தை அவர்கள் சேர்த்துருக்கிறார்கள். எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் இருக்குது. திருச்சிக்கு அடுத்து அந்த மாவட்டத்துக்கு தான் போகிறாரு. அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து திருமயம், ஆலங்குடி, அறந்தாங்கி, விராலிமலை, கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, இப்படி பறந்து விரிந்திருக்கிற 6 தொகுதிகள் உள்ளடக்கிய மாவட்டம் புதுக்கோட்டை. 3 பிரிக்கிறாங்க. 3 பிரித்து அந்த 9 ஒன்றியங்களினுடைய தலைவர் பெருமக்கள், ஒன்றியத்தினுடைய செயலாளர்கள் அந்த வேலையை கட்டமைச்சு அந்த மையப்பகுதிக்கு கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு 3 தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு இடத்துல தலைவர் பேசுகிறார் என்றால் அந்த இடத்தில் குறைந்தது 1 லட்சத்திலேருந்து 2 லட்சம் பேர் கூட போகிறான். அப்படி கூடுனா யாருக்கு சிரமம்னா போக்குவரத்து சிரமங்கள் கண்டிப்பாக நடக்க போகுது. அது மட்டும் இல்லை, அவர் வருகிறார் என்றால் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் ஃபுல்லாக டிராஃபிக் ஆக போகுது எல்லா ஏரியாவும். இதை காவல்துறை எப்படி சரி செய்ய போகிறது என்பதுதான் மிகப்பெரிய தலைவலி. இது கிராமப்புறங்களில் நான் சொல்கிறது. நகர்ப்புறங்களில் இன்னும் வேறு நிலைமையே வேறு. எப்படி அதை வந்து கட்டமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழக வெற்றிக் கழகத்தை திரும்பி பார்க்கிறது. செங்கோட்டையன் இந்த பக்கம் வந்துருவாரா, ஓபிஎஸும் வந்துருவாரா, சசிகலா வந்துருவாங்களா, டிடிவி தினகரன் கூட்டணி பேசிட்டாரா என்று அரசியல் வியூகங்கள் வழிவகுத்து கொண்டிருக்கிற சூழலில் அல்லது அமைத்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கு விஜயனுடைய பயணம் என்பது பனையூர் கதவுகள் எல்லோருக்கும் சாத்தப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேர் அதிமுக கலந்து பிரிந்து சென்று நடுநிலையோடு இருக்கக்கூடியவர்கள் கூட தாவேகாவுடைய கதவை தட்டி இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அந்த கதவு திறந்த பாடில்லை என்றால் துல்லியமாக, நிதானமாக, வெறித்தனமாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கு தனது சுற்றுப்பயணத்தை தொடர்கிறார் என்றால் மிகப்பெரிய இந்த தாக்கத்தை எளிய மக்கள் இன்றைக்கி புரிந்திருக்கிறார்கள். அதுக்கு கூடல் மாநகரின் கூட்டத்தை நாம் பார்க்க முடிந்தது. இப்போ 3 தொகுதிக்கு 1 லட்சம் பேரை அவர் பார்க்க போகிறாருன்னு சொன்னால் சாதாரண விடயமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? பயங்கரமாக இருக்குமே சார். இதுதான் நடக்க போகுது. இதுதான் உங்களுடைய அரசியல் வியூகங்கள். எந்த இடத்துலையும் எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நிறைய பேர் இப்போ என்ன உத்தரவிட்டிருக்கிறாங்கன்னா, எங்கள் கார்களுக்கு பின்னால் அணிவகுத்து வருவதை தவிர்த்து விடுங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு கட்சி தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. நீங்கள் பின்னாடி வந்தீங்கன்னா அதுவே மிகப்பெரிய டிராஃபிக் ஆயிரும். அப்படிலாம் வராதிங்க. மாவட்ட செயலாளர் யாரோ அவர் கார் மட்டும்தான் பின்னாடி வரணும். ஒன்றிய செயலாளர் எல்லாருமே வந்து கூட்டத்தை காட்டுவதில் தான் நீங்கள் வந்து முனைப்பாக இருக்க வேண்டும். அது உண்மை தொண்டர்களை கூட்ட வேண்டும். 200 ரூபா வந்து மற்ற கட்சிகளை போல கொடுத்து கூட்டி வந்து விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறார்கள். நிச்சயமாக யாரும் 200 ரூபா கொடுத்தலாம் அங்கே போக மாட்டாங்க. பிரியாணிக்கும் குவாட்டருக்கும் யாரும் ஆசைப்பட மாட்டார்கள் என்றே தான் நான் கருதுகிறேன். காரணம், அந்த லெவலிற்கு இந்த பரப்புரை திட்டம் என்பது மிக பிரமாண்டமாக. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, ஒரு இடத்துக்கு வர்றாங்க, ஒரு இடத்துல கூட்டம் பேசுகிறாருன்னா அதுவே மிகப்பெரிய திரளாக வடிவமைக்க வேண்டும் என்பதெல்லாம் அவருடைய திட்டமாக இருக்கிறது. இப்போ விராலிமலை, திருமயம், அப்படியே பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, இது 3ம் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. இதனுடைய மையப்பகுதி புதுக்கோட்டையில் போடலாம். ஆனால் புதுக்கோட்டையில் போட்டால் மிகப்பெரிய டிராஃபிக் ஆகும், மக்களுடைய அன்றாட வாழ்வு சிதைக்கும் என்பதற்காக திருமயத்தை தேர்வு செய்வதாக தகவல். ஏன்னா திருமயம் என்பது கிராமப்புறங்களுடைய மையப்பகுதி. விராலிமலைக்கும் அது சேர்த்து மையப்பகுதியாக இருக்கிறது. ஆலங்குடி, கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி, இந்த 3ஐயும் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறந்தாங்கி வந்து கிராமப்புற பகுதிகள். அப்போ அவங்க அறந்தாங்கியை தான் தேர்வு பண்ணுவாங்க. இல்லைன்னா ஆலங்குடியே கிராமப்பகுதி தான், அது 3மே. ஆனால் ஆலங்குடி சற்று கூட்ட நெரிசலான இடம் அறந்தாங்கியை விட. ஆக இவருடைய திட்டம் ரொம்ப தெளிவாக கிராமப்புறத்தை உள்ளடக்கிய ஒரு நகர்ப்புறத்தில் தான் விஜய் அவர்கள் பேச இருக்கிறார் என்கிற திட்டம் நம்மளுக்கு வந்து அந்த கட்சியிலேருந்து நம்மள்கிட்ட சொன்னாங்க.
ஆனால் சில பேர் சொல்கிறாங்க இப்போ வந்து முதல் நாள் பார்க்க கூட்டம் வரும், அடுத்த நாள் பார்க்க வராது, அடுத்த நாள் சுத்தமாக இருக்காது. ஒரு சினிமா நடிகனுக்கு என்ன மோகமோ வந்தோம் பார்த்தோம் ஃபோட்டோ எடுத்தோம் போயிடுவோம், அந்த மாதிரி தான் இருப்பாங்க மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா விசாலை விக்கிரவாண்டி மாநாட்டை விட கூடுதலாக கூடல் மாநகர் கூட்டம் கூடியிருக்கிறது. ஓகே, ஒரு செய்தியை நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுவாங்க. எம்ஜிஆர் அப்படித்தான் செஞ்சாங்க. ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஓட்டு போட்டாங்கல்ல எம்ஜிஆருக்கு. இன்றைக்கி அதே முகத்தோடு தானே விஜய் வருகிறார். ஒன்று, ஏன் ஒரு தடவை பார்த்துட்டு திருப்பி பார்க்க போகிறாரு? அவர் ஒவ்வொரு ஊராக போகிறாரு. ஓகே, அப்படிங்கும்போது அந்த மக்கள் எப்படி பார்க்க வருவாங்க? இந்த தடவை பார்க்குறாங்க, அடுத்து ஓட்டு கேட்கும்போது ஒரு தொகுதிக்கு ஒரு இடத்துல பேசுவார், அப்போ பார்க்க போகிறாங்க. ஒரு எழுச்சி தான் வருமே ஒழிய வீழ்ச்சி எப்படி வர முடியும்? ஆக விஜய் அவர்கள் திட்டமிட்டு தான் இப்போ கிளம்புறாரு. ஓகே, ஒரு மாவட்டத்திற்கு 2 நாள் அல்லது 1.5 நாள் அல்லது ஒரே நாள் அப்படிங்கிற திட்டத்தில் தான் இன்றைக்கி இந்த பயணத்தை உருவாக்குகிறார்கள். ஒரு மாவட்டத்துக்கு 2 நாள் 38 மாவட்டங்கள் போகிறோம். ஆமாம், 34 மாவட்டங்கள் மொத்தம். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 68 நாட்கள் தேவைப்படுது. ஆனாலும் அவங்க 22 முதல் கட்ட பயணத்தை முடிக்கிறாங்க. முதல் கட்ட பயணம்னா ஒரு குறைஞ்ச மாவட்டங்களை மட்டும் டார்கெட் பண்ணி அந்த தொகுதிகளில் கேம்பெயின் பண்ணுற மாதிரி? இல்லை, அப்படிலாம் கிடையாது. இப்போ கிளைகள் தோறும் கட்சி பரவிருச்சு. அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். ஓகே, இந்த தேர்தலுக்கு தயார் நிலைப்படுத்த வேண்டும். ஏற்கனவே வாக்கு முகவர்கள் மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. 2வது வாக்கு முகவர்கள் மாநாடு கோவையிலும் வேலூரிலும் நடைபெற இருக்கிறது. அப்போ இந்த வாக்கு முகவர்கள் மாநாடு நடந்துச்சுன்னா மாவட்டந்தோறும் நடக்கிறதுக்கான ஒரு யுக்திகளை கையாள்வதற்கு தான் இந்த சுற்றுப்பயணமே. ஓகே, இப்போ இந்த சுற்றுப்பயணம் வாக்கு முகவர்களை ஒரு மாநாடாக போட்டு அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து தேர்தல் களத்துக்கு அனுப்ப போகிறாங்க. இன்னும் 7 மாத காலம் இருக்குது. அவசரப்பட மாட்டாங்க இந்த விஷயத்தில். ஒன்று, கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதை தீர்மானிப்பதற்கு ஒரு குழு நியமிச்சிருக்கிறாங்க. அது விஜய் தலைமையிலான குழு. ஆக கூட்டணி என்பது விஜய் அவர்களை தலைமையேற்றுக்கொண்டு வருகிற கட்சிகள் தான் அங்கே வந்து கூட்டணியில் சேர முடியுமே ஒழிய, அதில் அதிகார பரவல் இருக்கிறது, அது மாதிரி ஆட்சியில் பங்கு இருக்கிறது அப்படின்னு அவங்க அழகாக தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ எடுத்துக்காட்டு டிடிவி தினகரனே உள்ளே வர்றாருன்னு சொன்னால் முக்கியமான துறை அமைச்சர் பதவி கொடுப்போம், முதலமைச்சருக்கு வாய்ப்பே இல்லை. ஆக நான் இந்த திட்டத்தை, இந்த சுற்றுப்பயண திட்டத்தை முடித்து விட்டால் கூட்டணி எவ்வாறு அமைப்பது என்பதை தீர்க்கமாக முடிவெடுத்து விடுவார்கள். இப்போ நீங்கள் வந்து கூட்டணியை முடிவெடுத்துட்டு நீங்கள் சுற்றுப்பயணத்துக்கு போனீங்கன்னா அங்கே அதிமுக கூடயும் காட்டுவான். புரியுது. ஆனால் இந்த தொகுதியில் தான் நிற்பாங்க. மோஸ்ட்லி தென் மாவட்டங்களில் தான் டார்கெட் பண்ணுவாங்க விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே. தென் மாவட்டங்கள் மக்கள் வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடலான்ற ஒரு இது. எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது. ஆண்டிமடம் தொகுதியில் தான் விஜய் அவர்கள் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது ஒரு ரகசிய தகவல். காரணம், எம்ஜிஆர் அவர்கள் முதலாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆண்டிமடத்திலே விஜய் அவர்கள் போட்டியிட இருக்கிறார் என்கிற செய்தி. அங்கேனா காலமாக அதிமுக அது அங்கே மாறிடுச்சு. நீங்கள் ஆண்டிமடம் வந்து சாதாரண தொகுதி இல்லை. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்போதுமே விஜய் அவர்கள் அதை தேர்வு செய்வதற்கு காரணம், விஜயகாந்த் வந்து சாதாரண குக்கிராமத்து தொகுதியை தான் தேர்வு எடுத்தார். விருத்தாசலம் என்கிற அந்த குக்கிராமத்து தொகுதியை கையில் எடுத்து தான் அவர் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நகல்றார். வட மாவட்டங்களில் அந்த கட்சி பரவலாக்கப்பட்டு பெரிய எழுச்சியை பெற்றது விஜயகாந்துக்கு. அது வீழ்ச்சிக்கு காரணம் அவருடைய குடும்பங்கள் தான் அவரை வீழ்த்தியதை ஒழிய தொண்டன் எவனும் வந்து விஜயகாந்தை வீழ்த்தலை. ஆனால் விஜய் அவர்கள் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கு. இன்றைக்கி வர குடும்பத்தை எந்த இடத்துலையும் இழுத்து கொண்டு வரவில்லை. அப்பா அம்மாவை இழுத்துட்டு வராரு ஒழிய பிள்ளைகள், குழந்தைகள், மனைவி என்றெல்லாம் அவர் இழுத்து வரவில்லை. என்ன காரணம் அதுக்குன்னா, அரசியலில் ஒரு குடும்ப அரசியலாக கொண்டு போய் நாம் சேர்த்தோமேனால் விஜயகாந்தனுடைய நிலைமை தான் நம்மளுக்கு வருங்கிறத ரொம்ப தீர்க்கமாக ஒரு முடிவு பண்ணி தான் கிட்டத்தட்ட இறங்கியிருக்கிறாங்கன்னு நான் கருதுனேன். இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் 2 தொகுதியை வந்து குறி வைத்திருக்கிறார். இன்னும் ஆண்டிமடம் தொகுதியிலே அவர் களமிறங்க போவதாக ஒரு செய்தி. இன்னொன்று, தன்னுடைய சொந்த ஊரான ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்றெல்லாம் பேசப்படுகிறது. ஏன்னா ராமநாதபுரம் தொகுதி இன்றைக்கி மிகப்பெரிய கோட்டையாக தமிழக வெற்றி கழகத்திற்கு மாறி இருக்கிறது. இல்லை, ராமநாதபுரம் தொகுதியில் இருக்கிற 4 எம்எல்ஏமே திமுக எம்எல்ஏ இருக்கட்டும். 4 எம்எல்ஏக்கள் என்ன செஞ்சாங்கன்னு மக்கள் கேட்குறாங்க. இல்லை, திடீர்னு தளபதியோட கோட்டையை மாறிச்சுன்னா அது எப்படின்னு? அவர் பிறந்த ஊருங்க ராமேஸ்வரம். புரியுதுங்களா? ஒன்று. 2வது வந்து எப்படி விட்டு கொடுப்பாங்க? அங்கே நீங்கள் ராமநாதபுரம் தொகுதியில் கிட்டத்தட்ட 23% வாக்காளர்கள் வந்து கிறித்துவ வாக்காளர்கள் இருக்காங்க. இவ்வளோ நாளாக திமுகவுக்கு போட்டாங்க. இல்லை, ராம்நாத்னாலே மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அதனால தான் வந்து தாவேக்கா வந்து ராமநாதபுரத்தை குறிவைக்கிறார்கள். சும்மாவெல்லாம் இல்லை, திட்டமிட்டு களமிறக்குவதற்கு இந்த 2 தொகுதியையும் அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய பரிணாமத்தை
தொடங்க இருக்கிறது. இந்த சுற்றுப்பயணம் என்பது தொண்டர்களை மட்டும் உற்சாகப்படுத்துவதற்காக இல்லை, ஓட் பேங்க் என்று சொல்லக்கூடிய நடுநிலையாளர்களை கவருவதற்கும் இந்த சுற்றுப்பயணத்தை அவர் முடிவெடுத்திருக்கிறார். ஓகே, இந்த சுற்றுப்பயணம் திருச்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய காரணம் என்ன? திருச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியினுடைய தலைமை முதன்மை மாவட்டமாக இருக்கிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கிய போது முதல் மாநில மாநாடு திருச்சியில் தான் கூடியது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் 1996களில் திருச்சி தான் முதல் மாநில மாநாட்டை தேர்வு செய்தார்கள். திருச்சி என்பது அன்றாடங்காட்சி மக்கள் அதிகமாக வாழக்கூடிய மாவட்டம். ஏன் அதை தேர்வு செய்கிறார் என்றால், காவிரி கல்லணை சங்கமித்திருக்கிற இடம், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாக அது திகழ்வதால் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஏன்னா தமிழ்நாட்டினுடைய மையப்புள்ளி அதுதான் திருச்சி. அங்கே இருந்தால் கிழக்கையும் போகலாம், மேற்கையும் போகலாம், தெற்கையும் போகலாம், வடக்கையும் போகலாம், எல்லாம் சரிசமமாக இருக்கும். ஒரு மையப்புள்ளியான இடத்தில் தொடங்கினால் ஒரு கூடுதலான வலிமையை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு என்ற அடிப்படையில் விஜய் அவர்கள் இன்றைக்கு திருச்சிராப்பள்ளியை தேர்வு செய்திருக்கிறார். திசைகள் 8ம் கதிகலங்க இருக்கிறது, காத்திருங்கள். ஓகே, அண்ட் வந்துட்டு அந்த வேனோட வடிவமைப்பே ஃபுல்லாக சுற்றி கேமரா, விஜய் அவர்கள் ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு பயங்கர லக்ஸூரியாக இருக்கு. ஜெயலலிதா உலங்கு வானூர்தியில் போய் இறங்கும்போது ஒரு வரி கூட நீங்கள் யாரும் கேட்டதில்லையே. பறந்துல வந்தாங்க. ஆனால் விஜய் சாலை மார்க்கமாக செல்வதை சகித்து கொள்ள முடியாதவர்கள் கேட்குற கேள்வியை போல் இருக்குது. ஏன் அவ்வளோனா அதுக்குள்ளே தூங்க போகிறாரு. உள்ளே கழிவறை, எல்லா வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு காரணத்தை முன்னிட்டு அந்த பேருந்துக்கு சற்று உயரமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 3.5 கோடி என்று சொல்லுகிறார்கள். ஆக ஒரு தலைவனை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற காரணத்தை நம்ம தான் பார்த்தோமே. ராம்பாலுக்கு வருகிற போதே இந்த பசங்க என்ன செஞ்சாங்க நம்மளுக்கு தெரியும். சாலையில் போகிற வண்டியில் இவங்க எகிரி குதிப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா அரசியல் படுத்தப்படவில்லை இன்னும் தாவேகா தொண்டர்களை. அவர்கள் எல்லாம் சினிமா மயப்படுத்தப்பட்டிருக்கிற தொண்டர்கள் தான் அதிகம். அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஆக அவருக்கான பாதுகாப்பு. இன்னொன்று என்னென்னா, இந்த கடைசி அந்த பேருந்து போய் நிற்கும் போது பாருங்கள், அது அழுது தான் போய் நிற்கும். அதுக்கு வாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கத்திடும். கண்ணாடிகள்லாம் பாருங்கள் உடச்சிருவானுங்க, இவங்க விடவே மாட்டானுங்க இந்த பசங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெறி கொண்டு அந்த பசங்க இருக்காங்க, தலைவான்னு சொல்லிட்டு. ஆக பாதுகாப்பு வளையங்கள் கடுமையாக்கப்படும். இப்போ பவுன்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தனை தூக்கி வீசி பெரிய நாடகம்லாம் நடத்திய வரலாறு உண்டு. ஒருத்தன் இருக்குங்கிறான், நான் தான் விழுந்தேங்கிறான், இன்னொருத்தன் விழுகலைங்கிறான், நான் 2 பேருமே விழுந்தங்கிறான். அது ஒரு வழக்காகி போனதை நாம் பார்த்துருக்குறோம். ஆக இந்த இடத்துல பவுன்சர்ஸ் ரொம்ப கவனமாக செயல்படுவாங்க. காவல்துறை தன்னுடைய அந்த பாதுகாப்பு வளையத்தை உன்னிப்பாக விரிவாக கவனிக்கும் என்றே நான் நம்புகிறேன். காரணம் என்னென்னா, அசம்பாவிதங்கள் எந்த இடத்திலும் நடந்துவிடக்கூடாது. குறிப்பாக விஜய் அவர்கள் கவனம் தேவை. ஏன்னா விஜய்க்கு வந்து 4 பக்கமும் எதிரிகள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார்கள். சீமா கூட இருக்கிறாயா? ஆமாம், புலிகள் வந்தோன்னே அணில்கள்லாம் ஓடிச்சுன்னு சொல்கிறாப்புல. அப்படியா? அணில் கதையெல்லாம் மறந்துடக்கூடாது சீமானவர்களை. அணில்னா என்ன? இப்போ அது என்ன இலக்காரமான உயிரினமா, கேவலமான உயிரினமா? சொல்லுங்கள். அவர் தான் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட இருக்க ரசிகர்கள், என்கிட்ட இருக்க தம்பி தங்கைகள். என்ன உங்கள்கிட்ட என்ன தேவை? 3 வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றுவீங்களே. 3 வருஷம் தான் அந்த தம்பி தங்கைகள் இருப்பான். 6 வருஷத்துக்கு அப்போ நினைப்பான். 3 வருஷத்தோடு அவன் முட்டாளாக வெளியில் கிளம்பிடுவான். அப்படியெல்லாம் வந்து இல்லை. புராண இதிகாசங்களின்படி அணில் வந்து ராமருக்கு எவ்வாறு உதவி செய்ததையும் பேசி தான் ஆகணும். ஏன்னா நம்புதில்ல அந்த உலகம். எனக்கு அது பிடிக்காத விஷயம் இருந்தாலும் நம்புதில்ல. நீங்கள் அணில்ட்டீங்க, உங்களை ஆமை குஞ்சுன்னு சொல்லிட்டா. இது அணில் பிள்ளை, ஆமை குஞ்சு, வித்தியாசம் இருக்குல்ல. இது நாங்கள் பிள்ளையாக பார்க்கிறோம் என்று இவர்கள் பேசுவார்கள். நீங்கள் குஞ்சாவே இருங்கன்னு சொன்னால் நம்ம எப்படி இருக்குது? ஆக சீமான் தன் வாயால் தான் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சராக்கி இந்த இயக்கத்தை இன்றைக்கி குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத அரசியல் மாபெரும் சக்தியாக உருவெடுப்பதை நீங்களும் பார்க்க இருக்கிறீர்கள். கடும் போட்டி இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம், தாவேகா, அதிமுக என்கிற மும்முனை போட்டி களத்தில் கடுமையாக இருக்கும். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.